பெரியோருக்கும் முதல்கண் வணக்கம். அடியே தானியப்பா வாடி 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 இதே மாதிரி ஏமாத்திருந்தா எப்படிதான் அம்மா வர வேண்டிய வணக்கம். வர வேண்டிய வணக்கம். வணக்கமோ தனக்கழகு வணங்குவது யாவருக்கு வணங்குவது யாவருக்கு அழகு. ஆமாண்டி. ஏண்டி அப்படி பெரியோரை கண்டால் கையை காட்டணும். எதுக்கு? இல்லன்னா நீட்டாது மேல ஏத்திட்டு போடுவாரு. ஐயோ எந்த பெரியார் சொல்றீங்க? அந்த பெரியார். ஐயோ அது கிடையாதுடி. நம் வயதுக்கு மூர்த்தோர். ஓ முதியோர். அப்படி பெரியோரை கண்டால் எக்கா எக்கோ யா தும்பி ஓ சூத்துல மண்ணு ஓட்டிக்கிட்டு பாரு பாபா. ஏண்டி அதுபோல் பெரியோரை கண்டால் மரியாதை செய்ய வேண்டும். பெரியோரை கண்டால் மரியாதை செய்யணும். சரி ஏண்டி அதெல்லாம் போகட்டும். உன் பேரு கொஞ்சம் எனக்கு மறதியா இருக்கு. உன் பேரு என்ன? அத தாண்டி எனக்கு விளக்கம் என்னன்னு புரியல. என் பேரு கேக்குறாடி. ஆமாண்டி. இங்க யாரு இல்ல. என்ன சட்டாச்சுல மொடமொடமொடன்றீங்க என்ன? ஐயோ என்னடி இது? போன வருஷம் தான் நல்லா தாண்டி இருந்தது. ஏண்டி சீட்டு அது கட்டிக்கிறாங்கடி. எதுக்குடி? கீழே இருந்து மேல வரைக்கும் ஏறுது. ஏண்டி என் உலகத்திலே ஐயோ இந்த இந்தியாவிலே இல்லாத பேரு என் குடும்பத்து பேரு. ஐயோ என்னடி சொல்ற? இன்னைக்கு புள்ள பிறந்ததுன்னா நாளைக்கு என் குடும்பத்து பேரை வச்சிருவாங்கடி அம்மா. ஏண்டி அது என்னதான் பேரு? என் பேரை கேக்குறேன். அதான் என்னடி? என் பேரு தோசைக்கல்லி. ஐயோ உன் பேரு தோசைக்கல்லி. என்னடி இது? டபுள் டக்கர் என்ன ரோல் போடுற? ஏண்டி சரி உனக்கு திருமணம் ஆகி போச்சான்னு கேட்டேன். கல்யாணம் ஆகி ஒரு பையன் ஒரு பொண்ணு மருமகன் அம்மா. ஐயோ பெருத்த குடும்பம். பெருத்த குடும்பம். ஏண்டி என் பேரு தோசைக்கல்லி. உன் பேரு தோசைக்கல்லி. உங்க வீட்டுக்கார பேரு என்ன? என் வீட்டுக்காரன் பேரு அடுப்பு. ஐயோ உங்க வீட்டுக்கார பேரு அடுப்பு. பசங்க என் பொண்ணு பேரு என்ன கிண்ணம். என்ன கிண்ணம்? என் மருமகன் பேரு என்ன துணி. ஐயோ என்ன ஒரு பொருத்தம். என் மௌனத்தை விட்டு எத்த வரமாட்டான். ஓஹோ உறந்துதான். உங்க மருமக பிள்ளை. ஆமா. சரி உங்க மாமியார் பேரு? எங்க மாமியார் பேரு மாவு குண்டா. எங்க மாமனார் பேரு மாவு கரண்டி. ஐயோ என்னடி இவ்வளவு ஒரு அமைப்பா பொறுத்திருக்கு. என் பையன் பேரு தோத்திருப்பி. உங்க பையன் பேரா? சரி இன்னைக்கு தாலி கட்டின்னு வந்தாங்கன்னா நாளைக்கு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருவாங்க. ஆமாண்டி இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. அது மாதிரி குடும்பத்துக்காரி நான் கிடையாது. குடும்பத்தை ஏறு மெரிச்சு கொடுங்க. ஐயோ மெரிக்க கூடாது. அப்படியே துவைக்கணும். அதுக்கு தண்டி ஆசைப்பட்டேன். என் வீட்டுக்காரி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஐயோ உங்க வீட்டுக்காரி எரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்னை தூக்கி மொய் பரிமா வைப்பாங்க. ஐயோ நீ தோசை கல்லாச்சு. நான் சூடாய் வரப்பாய் நிக்கிற. என் மருமகன் சும்மா இருக்க மாட்டான். ஏண்டி அவன் என்ன பண்றான்? என் மௌனத்துல இருந்து ஓடி அந்த ரெண்டு தீ தோண்டி அம்மா. உனக்கு எப்படி இருக்கு அப்பெல்லாம்? நான் வெக்கப்பட்டு ஐயோ வெக்க தாக்காம. எங்க மாமனாரு கோவம் வந்துரும். ஏன் அவரு என்ன பண்றாரு? அப்பெல்லாம் எங்க மாமியா புளிச்சுக்கு நிப்பா. யாரும் அந்த மாவு குண்டா? பதில் நிப்பா. யாரும் அந்த மாவு குண்டா? எங்க மாமனாரு கோவம் வந்துரும். அவரு என்ன பண்றாரு? நான் பார்த்து கட்டி வந்தவன் என் மருமகளாச்சு. நேத்து வந்தவன் தீத்துறானே. நம்ம சும்மா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் மாமனார் விட்டு ரெண்டு கெட்டா யார் அந்த மாவு கரண்டி? ஆட்டி எடுத்துன்னு வந்து ஐயோ அவரு ஆட்டு வச்சு தேய்ப்பாரு என்னடி? நான் மாமனார் தான் தேய்க்கிறாரு சொல்லிட்டு நான் வெக்கப்பட்டுக்கின்னு பொத்த விட்டுக்கு நிப்பேன். என் பையன் சும்மா என்ன பண்றான்? அப்படியே ரெண்டு இத வந்து இங்க சொல்லலாமா? உனக்கு ஒண்ணுமே தெரியலடி. இன்னமா பாத்துட்டு இருக்கிறான். என்னடி பாக்குறா? தோசைகள் மாதிரியே இருக்குது. சரி நீ பொம்பளை தானே? ஒரிஜினல் பொம்பளடி. என்ன பார்த்து சொல்ற?
கொட்டை மாதிரி மாதிரி இருக்குது. ஐயோ அது இல்லடி, உன்னை பார்த்தா எனக்கு பொம்பளை மாதிரியே தெரியல. பால் சொன்னானே ஆ, அப்பெல்லாம் 2010 வரைக்கும் ஆ. உங்களை மாதிரி தான் பொட்டையா இருந்தேன் நானு. ஓ எங்களை மாதிரி. சரி சரி சரி, இப்ப மட்டும் என்ன யாரு ஒத்திக்கா நீ ஆம்பளை? எனக்கு வெக்கமா இருக்குது. மாட்டாமா இப்ப மாட்டான் அவன் சித்ரா பழுக்கு போடுவான் கட்டாம போட்டாங்க நீ கட்டாதடா ஏண்டி சரி நீ பொம்பளைன்னு சொல்ற, உன்கிட்ட நிறைய என்னென்னமோ நான் பார்க்காதெல்லாம் பாக்குறேன்டி. என்னடி கேட்டேன்? என்னது உன் மூக்கு கீழே அது இதுவா அது இருக்க என்னது அது? இதுவா கேக்குறேன். அதுதான். அந்த காலத்து பெண்கள் எல்லாம் மஞ்சள் அழிச்சு முகம் நிறைய பூசுவாங்கடி அம்மா. ஆமா. அப்பெல்லாம் யாருக்கு இது மாதிரி எல்லாம் வராது. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் பேர் லெவலி தடவை ஆரம்பிச்சிட்டாங்கடி. ஓஹோ. அதனால தான் என்ன மாதிரி கொத்து கொத்தா சரி வந்து இப்ப போச்சு. அதனால வந்ததுதான் இது. சரி அதெல்லாம் சரி. இது என்ன ஏண்டி? ஒரு கொல்லைக்கு அழகு என்ன? அண்டழகு அந்த அழகு. ஒரு பெண்களுக்கு அழகு அப்பு. அடிச்சு பல்லுகளாம் பழுந்துருவோம் போல. ஏண்டி ஒரு பெண்களுக்கு அழகு கொங்கையும் கூந்தலும் சொல்லுவாங்க. ஆமா. நீ என்னடி மாடு சிமெண்ட் ரோடு மாதிரி மழை மழை மழைன்னு இருக்கு என்ன? ஏண்டி ஐயோ பெரியம்மா ஏதோ தப்பா கேட்டனா? ஏண்டி சரி என்ன இப்ப நான் என்ன பண்ண? ஏன் அழுவுற? எதுவா இருந்தாலும் வாயை மூடிக்கிட்டு அழகா பொறுமையா சொல்லு. வாயை மூடிக்கிட்டு சூத்தாலே புரு ச்சீ, அது கிடையாதுடி. நீ அழாத எனக்கு தாங்காது. எம்மா நீ வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டாண்டி. நீ வரும்போது உனக்கு யார் தண்ணி ஊத்துற? ஐயோ எங்க ஊர் பெண்கள் எல்லாம் எனக்கு தண்ணி ஊத்துறாங்க. நீ வயசுக்கு வர அன்னைக்கு உங்க ஊர் பொம்மல்ல தண்ணி ஊத்துனாங்க. ஆமா. நான் வயசுக்கு வர அன்னைக்கு எங்க ஊர் பொம்மல்ல கலகொத்த போயிட்டாங்கடி. ஐயோ என்னடி ஆச்சு அப்புறம்? அப்புறம் யாரு ஊத்துனாங்க? யாருதான் தண்ணி ஊத்துனா? எங்க ஊர் நாட்டாமக்காரர் தான் 4 பேரு. சரி அவங்க வாயில தண்ணி தண்ணியை ஊத்திக்கிட்டு ஊட்டிக்கிட்டு எனக்கு குந்த வச்ச தண்ணி ஊத்துனாங்கடி. என்னடி இது? ஏண்டி எங்க எங்க சல்லாடில சீ மாடு தெளிவா சொல்ல வேண்டியதானே? அதுல இருந்து வேலையில சிட்டு வேலையில சிட்டாச்சு. இந்த 100 நாள் வேலை வந்து தெரியுமா? ஏறு வேலை. ஆமா கவர்மெண்ட் வேலை. என்னடி அதுக்கு? இந்த கவர்மெண்ட் வேலை வந்தாலும் வந்தது கிழக்குட்டிகளுக்கு தான் சந்தோஷம். ஏண்டி அவங்க என்ன பண்றாங்க? வாவ். அவங்க என்ன பண்றாங்க? மணி 9 மணி ஆகி போச்சுன்னா ஆ, அதுக்கு எழுந்திருச்சே நடக்க முடியாது. ஏண்டி ஒரு சுடிதார மாட்டிக்கின்னு கிடு கிடு கிடுன்னு ஓடி போயிடும். கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க. ஆ, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 4 மணி வரைக்கும் கொத்த நேரத்தையே கொத்தி கிடப்பாங்க. என்னடி சொல்ற? இந்த 100 நாள் வேலை வந்தாலும் வந்தது வந்தது. இந்த கிழக்குட்டிகளும் சந்தோஷமா ஆகி போச்சு அக்கா. ஏண்டி அப்படி அவங்க என்னதான் பண்றாங்க? ஒரு தட்டு மண்ணு மோட்டுக்கு போவாது, ஓட்டுக்கு போகாது. ஆனா 10 வீட்டு குடும்பத்தை கழிச்சு ஓடுவேன். ஏண்டி எப்படி? நான் கேள்விலாம் ஒன்னா கூட்டிக்கின்னு ஒன்னா கூட்டிக்கிட்டு வயசானவங்க கையாத்து போட்டு ஒரு மரத்தடியிலோ இல்ல நெல் கட்டணமா படுத்துருக்கலாம். ஆமாண்டி அந்த வேலை செஞ்சு அசதி போய் உட்காருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கிழக்குட்டி சும்மா இருக்காது. என்ன பண்றாங்க? பேசிக்கிறாங்களா? காலையில மாட்டுக்கு பிள்ளை புடுங்க போனவ பிள்ளை புடுங்க போனவ மணி 10 எவனை போட்டு நோட்டின்னு தெரியலையாக்கா. ஓஹோ அப்படின்னு இந்த சின்ன கேள்வி அந்த பெரிய கேள்வி கிட்ட சொல்றாங்க. இந்த சின்ன கேள்வி பெரிய கேள்வி அந்த சொல்லுங்க. பெரிய கேள்வி என்ன சொல்லுது? மண்டி பாப்பா என்னடி இது? என்ன ரொம்ப இழுக்குது? என்ன இது ரொம்ப தேஞ்சு போனது. ரொம்ப வயசானவங்க. சரி அந்த வேலையில நான் தான் ஓக்கணும். அஜிரம் மாடு என்னடி உறுப்பினர்? நான் வேலை செஞ்ச கலப்புல ஒரு மரத்தை இல்ல நானும் மரத்தை திண்டி அம்மா மால் முட்டு போய் விடுவாங்க தெரியுமா? ஆமா நீ இந்த மாதிரி திட்டா அப்படியே மண்ணால கூட்டி விட்டுருப்பாங்க. அந்த முட்டு மேல தலை வச்சுன்னு மாதிரி நடிச்சு பார்த்து ஐயோ உனக்கு அந்த வேலை செஞ்ச அசதி தாங்கல. ஆமாண்டி அக்கா. நீயும் படுத்துட்ட. இந்த மால் முட்டு எல்லாம் எங்க ஊர் தலைவர் சேர்த்து வச்சு வைப்ப மட்டமா நேரிடும். அந்த மண்ணெல்லாம் சமமா இருக்கணும். அப்படியே நிறவிக்கிட்டு வராரு. நான் தூக்குமா ஏகமான மண்ணை தட்டி பார்த்து காந்தனா இதுவும் முட்டு இது முட்டுன்னு ஒப்ப நேரம் போயிட்டாரு. என்னடி இதெல்லாம்? அதனால தண்டி இப்படி இருக்கிறேன். அதானே. சரி வேற ஒண்ணும் இல்ல. சரி அது போல போகட்டும். அப்படியே இருந்தாலும் இப்பேற்பட்ட சமைக்கின்பாங்க வந்திருக்கிற நம்ம யாரு? என்னாட்டு சேர்ந்தவங்க, என்னாட்டு கரசி, என்னாட்டு மன்னனுக்கு எப்படி வந்தானு ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கோம். ஒரு அட்ரஸ் சொல்றோம்னா எப்படி சொல்லணும்? அம்மா யாரு, எந்த நாடு, ஊர் என்ன, பேர் என்ன, சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா, வயசுக்கு வந்தவளா வயசுக்கு வராதவளா, புள்ள பத்தவளா புள்ள கழிச்சவளா, யாரை கட்டிக்கினா, எத்தனை பேரை கட்டிக்கினா, யாரை வச்சிருந்தா, லாரிக்கார வச்சிருந்தியா, பசுகாரனை வச்சிருந்தியா, டக்கு சொல்ல தம்பி. இதெல்லாம் ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. ஒக்கா மாதிரி பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு, பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு, விக்கிரவாண்டி டோல்கட்டு
பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு கொய்யா தோப்பு, சவுக்கு தோப்பு, வாழை தோப்பு, கரும்பு தோப்பு, தேக்கங்கோப்பு, அந்த மாதிரி அங்கே இங்கே திடீர் லொக்காலிட்டி நினைச்சியாடா? அது மாதிரி தெரிஞ்ச தோட்ட இப்ப 2 மாடி வீடு கட்டி விட்டுருக்கேன். மட்டும் தப்பா பேசாதா? ஏங்க ஆடா முடி தண்ணி பயிர் எடுக்கிறானோ? என்ன சொல்ற? என்ன பயிர்? முந்திரி கோட்டை குடிக்கிறானுமா? முந்திரி கோட்டை பயிர் எடுக்கிறானோ? ஓஹோ ஏண்டி, அந்த மாதிரி என்ன லோக்கல் வண்டி ஆடா கம்பெனி உள்ள பயிர் எடுக்கிறாங்கடா, பயிர் ஊழியிருக்காங்க. அவர் தெளிவா தாண்டி சொல்றாரு மாடு. அந்த மாதிரி ஒக்க தங்கச்சி மாதிரி என்ன லோக்கல் வண்டி நினைச்சியா? நீ டவுன் பஸ்ஸோட இல்ல ரூட் வண்டி தான் உனக்கு. 2 லாரி ஏறி நிக்கணும். எங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது தம்பி. அம்மா பேயுனா பேயும், பேயுனா பேயும், காயுனா காயும். காயுனா காயும். அம்மா அந்த மாதிரி பத்தினிடா தம்பி. அம்மா பார்த்தா தெரியல. ஐயோ மாரியாத்தா தாயே, நான் அடுத்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போனேன் அம்மா. எனக்கு வெக்கமா வருது. ஐயோ ஐயோ ஏடா அதான் வெக்கமா வருதுன்னு அது பூசப்பட்டு தூக்கி போடுது. நீ அடுத்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு கேள்வி கம்மியாடி கேள்வி நட்டு பாக்குறீங்க. ஐயோ என்னது? என்னம்மா நீ அவளே அடக்க மாட்டேமா? பள்ளி பண்ண தெரியல. எனக்கு தெரியலையே. அம்மா ஏங்க நான் அடுத்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு எதனால? ஏன் எதனால? நான் நெருப்பு நெரிக்கணும். என்னது நெருப்பு எரிக்க போறீங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு கம்மியாட்டியா? எங்கடா நெருப்பு எரிக்கிறாங்க? கோயில மெரிச்சிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறேன். ஓ அப்படியா? சரி அது போனால் போகட்டும். ஏண்டி அம்மா பத்தினி தானே உனக்கு தெரியாது? சொன்னாதாம்மா தெரியும். தம்பி அம்மா இருக்கனே கடலூர் பீச்சுக்கு போ. பத்தினி தானத்தை பார்க்கணும்னா அங்க போய் தம்பி கடலூர் பீச்சு வருமா அந்த தண்ணி கிட்ட கடல் தண்ணி கிட்ட போய் நின்று ஐயோ ஐயோ சரி ஏண்டி யாருன்னு சொல்லி வரேன். அப்படியா இருந்தாலும் எங்களுடைய நாடு இருக்கின்றது. அது நல்ல நலம் பெறும் நாடு. நலமேறும் நாடு. வீடு என்றால் வீடு, வீடு என்றால் வீடு. வண்ண விளக்கெரியும் வீடுடியம்மா. அண்ணா விளக்கேறியும் வீடுடியம்மா. ஏண்டி விளக்கு இங்க இருக்கு, இங்க எங்க கையை காட்டுறோம்? அந்த ஒளி இங்க அடிக்குது. என்ன உங்க அக்கா தங்கச்சி மாதிரி போக்கஸ் கட்டிருக்கேன் நினைச்சியா? அந்த போகஸ் வெளிச்சம் இங்க அடிக்குது. ஓஹோ சரி அது போனால் போகட்டும். நம்மளுடைய நாடு இருக்கின்றது. அது எப்பேற்பட்ட நாடு? எப்படியே வந்தது? குத்த குலங்க மலை நாடு. புகழ்
மனிதனாக பிறந்து விட்டோமானால் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? ஏம்மா, தண்ணீர் முக்கியம். நம்மளுடைய நாட்டிலே என்னென்ன? என்னென்ன நதிகள் ஓடுது? என்னென்ன நதி? காவேரி, தென்பெண்ணை, பாலாறு. காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, தம் கண்டு எடுத்த கருணை நதி. என்ன மேவியாறு பலபோத திருமேனி செலுத்த தமிழ்நாடு, தமிழ்நாடு. தம்பி, அப்படி எங்களுடைய நாடு இருக்கின்றது. அதுதான் நீ தைத்தமாபுரி, ஆமாண்டி. அப்படி தைத்தமாபுரியை ஆட்சி அரசா எதுபடியான என் பதிவாக மன்னவர் இருக்காரு, என் மாமா இருக்காரு, உன்னை கொள்ளி ஏத்துருவான். ஐயோ எங்க அத்தா இருக்காரு, எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு. அவருதான் அவரு 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 நானா அவங்க டேய், 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 சி, என்ன பண்றவா? நீ தாம்மா அவங்க சொன்ன. என்ன புண்ணியம் அவங்க சொன்ன? யாருண்டா? ஐயோ அது கிடையாது. ஆ. எங்க வீட்டுக்கார இருக்காரு, எங்க மாமா இருக்காரு. அப்புறம் மறுபடியும் பாரு யாரு? அதாண்டி அவரு பேரு என் மாயால நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உண்மையான வார்த்தை அதுதான். ஆ, அந்த காலத்துல இருக்காங்களே பெரியமா, ஆமா அவங்க எல்லாம் வாயா போயான்னு கொடுக்க சத்திய கணவன் பேரு. ஆமாண்டா. ஏன்னா என்ன மாதிரி பத்தினி ஏன்னா எங்க பெரியப்பா கேளு. உங்க பெரியப்பா கிட்ட கேட்டு அவர் தான் வந்த உடனே யாரை காணோமேன்னு கேட்டாங்க. ஆ, பெரியப்பா பெரியப்பான்ற ஆ, ஆ, ஆ. ஒரு பா வைப்பாரு ஆப்பு. எதுக்கு? ஐயோ என் மேல ரொம்ப இருக்கு, அது இருக்கு. என்னம்மா ஐயோ பாசண்டி மரம் சேர்த்துற மாதிரி சேர்த்து விட்டுருவாரு. அப்புறம் எதுக்கு? அது அவரை பத்தி எனக்கு தானே தெரியும். ஏய், அவரு எதை மடங்கினாலும் ஒரு ஊழி மொன மடங்காது. வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பொட்டாப்பிலையும் அந்த ஊழியும் கையில தான் இருக்கும். பாரு ஐயா அவர் பேரையே சொல்ல மாட்டேன். ஏமா, ஆ, கட்டிய கணவன் பேரை சொன்னா ஆயுள் கம்மி ஆயிடும். ஆமா தம்பி. அதனால கட்டிய கணவன் பேரை ஆஹா, நான் சொல்ல மாட்டேன். என் வாயால சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்டா. ஏமா உன் வீட்டுக்கார் பேரு என்ன? அவர் பேரு வைசூரன் தான். ஆனா என் வாயால சொல்ல மாட்டேன். மாடோ மனார பத்தினி பத்தினி என்ன? ஐயோ என்ன பண்ற? மாரியத்தா தாயே, அவ குறிப்புல போயிடாடியோ. ஐயோ என்ன இது தம்பி? அம்மா அழகா இருக்கியே, அம்மா அறிவா இருக்கியே, அம்மா புத்தியா பேசுறியே. உனக்கு திஷ்டி சுத்தம்டா ராஜா. தம்பி உனக்கு கண்ணார உழுமோட கமனியா டீ போட்ட பாருடா பாப்பா. ஏண்டா அம்மா கண்ணை கத்துமா எனக்கு சொன்ன. ஐயோ 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 உனக்கு தீச்சு கைப்பாங்க நடிச்சா அப்படியா? ஏன்னா 8 பேருமே மண்ணாளி மண்ணாளி அந்த திசை மூஞ்சிலே போடுவீங்க பாரு. ஐயோ எட்ட மாட்டேன். எட்டாவது எனக்கு பொம்பளை நிமிந்து பார்க்க மாட்டேன். ஆனா எட்டலன்னா கிட்டனா வந்து போதுண்டா. ஐயா அவரு தெளிவா தான் சொல்றாரு. நான் வந்து குனிஞ்ச தலை நிமிர ஏன்னா மாட்டேன். அவங்க 2 பேருமே எட்டாத, நீங்க 2 பேருமே உள்ள முட்டா எட்டாதான் என்ன மாமா நீ கூட கேட்க மாட்டேன்னா? ஏண்டி? உள்ள முண்டோம். அதான் கொஞ்சம் எட்டா ஐயா மாமா ஒரு சிரிப்பா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ மாமா கிட்ட போவாரு பாப்பா. இந்நேரத்துல எப்ப வந்து உக்காந்தாரோ ஆ, ஆ, ஆ. அதுல எதுவும் நினைப்பாத்தான் இருக்கிறாரு. அவர் அப்படிதான் இருக்காரு. ரொம்ப காலையில பொழுது 10 பசங்களை வீணாக்கி வச்சிருக்காரு. என்ன சொல்றா? ஒரு நாளைக்கு வயசுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆளுக்கு வயசுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏண்டி? அது போல மாடி அழைச்சாலும் ரொம்ப அழைக்காது. அதை முன்ன பார்த்து கத்து சொல்லி கொடுங்க பின்னால. ஏண்டி எங்க வீட்டுக்கார இருக்காரு, அவர் வீராண்டி. ஐயோ எங்க வீட்டுக்கார இருக்காரு, எங்க மாமா இருக்காரு. ஆமா. அவர் வீராதி வீர, அவர் வீராதி வீர, அவர் சூராதி சூர. இந்த ஒரு சூத்தாட்டி ஐயோ அது தம்பி. ஆனா அது சொல்றது உண்மைதாம்மா. உன் வீட்டுக்காரன் வேஷம் வச்சுட்டு
பார்த்தா சுத்தமா சுத்துறது தெரியாது. அவன் கொத்தி வச்சா ஒரு கொத்தி கட்டி கீழே ஆக மாட்டான். ஆமா ஏண்டி எங்க வீட்டுக்கார முகத்தை பார்த்தாலே போதும். என்ன ஒரு கேள்வி பேன போன கேள்வி திரும்ப ஓடியாது போய். ஐயோ எங்க கணவன் இருக்காரு. கனவா இல்ல நுனி. ஐயோ எங்க கணவன் அவர் இருக்காரு. அவர் முகத்தை பார்த்தாலே போதும் தம்பி. சுத்தமா பசி எடுக்காது. எனக்கு குடு பசியே தம்பி இதுல ஒண்ணு வா வைக்கணும் தெரியுமா? தெரியும் நம்பி தானே எனக்கு கொடுக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. அவன் சும்மாமா கெட்ட படுக்கலாம். அது தெரியும் அவரு பேண்ட் போட்டு அந்த காலையும் சட்டை ஆக மாட்டான். தெரியுங்க எனக்கு. ஐயா சித்திராமா சபருவத்தில அவங்க சொன்ன மாதிரி நீ அதுதான் பழகுது. எம்மாடி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுருப்பா. தெரியும் மீச வச்சிருப்ப. அது மீச முறுக்கு மீச மாதிரி வச்சிருப்ப. என்ன ஒண்ணு ஐயோ பாடாதீங்க. வேணாம் அதெல்லாம் நம்ம பாடுதான் போதும். சாரி விடு. நானே இப்ப மாமாவுக்காக தான் பாடுறேன். யாரு மாமா? அவரு ஏன் கூட சேர்க்கறியா அவர் தனியா சேர்த்து? ஐயா அவரு மட்டும்தான். அவரே வச்சுக்க. என்ன சொல்ற? இவரு ஐயோ எங்க போய் எங்க வந்தாலும் சுடு தண்ணி வச்சு தருவாரு. இல்லடி ஐயா வந்தது நீ என்ன கேட்ட? என்னம்மா? மாமா வந்தது தோசை சாப்பிடுவான்னு சொன்னாரு. ஆமா அதான் அந்த பாசம் தான். வேற ஒண்ணு அவர் வச்சுக்கிற கோயில் திருப்பி தான் ஒண்ணு மகனுக்கு போயிருக்கு. ஏன் குடி நானே உட்காந்துறேன். சரி அது போல போகட்டும்மா. நாங்க பதினாங்க மன்னவர் இருக்காரு. அவர் தான் வைசூரன் சொல்லுவாங்க. மைசூர். ஆமாண்டி. இந்த மயிறு மங்கன்மா வந்தாரு அவரா? ஐயோ அவரே தான் பாத்தியா? அழகா இருப்பாரு. ஐயோ ராஜா அவர் பட்டு எப்பவுன்னு என்னடா நீ பண்றதெல்லாம் சரியில்லை. அவர் வரட்டும் உன்னை நான் சொல்லிட்டு தான் வச்சுக்குவேன். அவர்கிட்ட சொன்னா சந்தேகம் முடிப்பாங்க. நான் அவர் சொல்லாத வச்சுக்க. என்ன எதுக்கு நீ வச்சுக்க போற? நீ அவர் வரட்டும் அப்புறம் பேசிக்கிறோம் கதையை. ஐயோ வயசூறாங்க. தப்பா பேசாதீங்க. ஒரு லேடிஸ் கிட்ட என்ன பேசணும்னே தெரியல. லேடிஸ் ஒண்ணுமே தெரியல. தப்பா பேசுறீங்க. அவர் வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. வந்து நான் சந்தேகம் முடிப்பான்னு சொல்றேன். அப்ப சொல்ல வேணாமா? சொல்லாத வச்சுக்க. சொல்ல மாட்டேன். ஏண்டி நானும் அம்மா ஒரு மனுஷன் நான் பண்ணுவேன். நானும் அம்மா புத்திமா சொல்றேன் பாரு. மாறி அடிச்சா நான் விடி நிற்பேன். ஏன்னா வேலை மிச்சம் அதுலயே அடிச்சுக்குவேன். ஒண்ணு மேல ஆள்ல என்ன பண்ணணும் தெரியுமா? வாசிக்க. ஒண்ணு மேல ஆள்ல என்ன பண்ணணும் தெரியுமா? மண்ணெண்ணி போட்டு அப்படியே புதிய ஆமா என்கிட்ட காட்டு. அம்மா அருமையா இருக்கு. ஐயோ அடிக்காதடா. எனக்கு சத்தம் கேட்டாலே பயமா இருக்கும். சத்தம் கேட்டுதா அதுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகி போச்சு. அதுக்கு பேனு கொஞ்சம் வேகமா வச்சுக்கோன்னு தானே சத்தம் கேட்காது. பொண்ணு அடி வாங்கணும். காலி போடக்கூடாது. வயசு நக்கி பாரு. 6 மாசத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சா அது போல தம்பி அண்ணவரை திருமணம் செய்து என்னுடைய பெயர் தான் பதுசித்ராவதி சொல்லுவாங்க. என்ன ஆச்சு? மைசூரன் உன் பேரு பதுசித்ராவதி. ஊரு பொருத்தம் பேரு பொருத்தமா இருக்குது. உனக்கு பிள்ளை ஏதாவது? ஒரு பெண்ணாக பிறக்கின்றாள். சாதி அம்மா
பாவத்தை செய்தவர் 2 கோடி பாவத்தை செஞ்சவங்க சிறு வயதிலே மலடி என்று பேர் எடுக்கின்றார். மலடி என்று பேர் எடுக்கிறார். அப்படி 3 கோடி பாவத்தை செய்தவர் ஆமா. சின்ன சிறு வயதிலே விதவையாகின்றார் அம்மா. ஆமாம்மா. அப்படி 4 கோடி பாவத்தை செய்தவள் வேசி என்று பேர் எடுக்கின்றார். நான் ஏன் பெண்ணா நான் ஏன் தான் பெண்ணாக பிறந்தேன் என்றே தெரியவில்லை அம்மா. நினைக்க நினைக்க எந்த நினைக்க நினைக்க எந்த நெஞ்சம் புண்ணாகுதே நிலையற்ற எந்த வாழ்வை நினைக்கையிலே அப்படி என் மதியாக மன்னவர் தான் என்ன பாவத்தை செய்தாரோ அப்படி நான் தான் என்ன பாவத்தை செய்தேன்னு தெரியலையம்மா. எங்கள் இருவருக்கும் ஒரு பூச்சா புழுவா ஒரு மாச்சா மழுவா ஒரு பிள்ளை பாக்கியம் என்பதே இல்லடி அம்மா. ஏண்டா பூச்சி புழு இல்லைன்னா 2 அழுகு போன கொய்யா பார்த்தா சாட்டா புழு நின்றுன்னு வருது. அது கிடையாது. என்னடி நான் ஏதாவது துக்கத்துல அழுறேன் நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உனக்கு புள்ள இல்ல? எனக்கு சுத்தமா புள்ள இல்ல தம்பி. இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கத்து ஐயோ என்ன பண்றீங்க? உனக்கு புள்ள இருக்காது. ஏன் நீங்க என்ன பைத்தியக்காரா? அவன் பைத்தியக்காரமா? பைத்தியக்காரன்றா மெண்டல். ஐயோ இல்லங்க நீங்க பைத்தியக்காரான்னு கேக்குறேன். பாரு நம்ம ஆசிரியர் கேட்டு பாரு. ஏங்க மாமா அவர் பைத்தியக்காரா? எனக்கு புள்ள இல்ல எதனா வேலை பாப்பாரா? அவர்கிட்ட சொல்லு அவரு. ஐயோ இல்லங்க நான் கேக்குறேன். சரி நீங்க அப்ப வந்து பைத்தியக்காரா? ஐயா உனக்கு புள்ள இருக்குமா இல்லையான்னு நான் சூத்த பார்த்த உடனே சொல்லிடுவேன். ஐயோ என்ன சொல்றீங்க? சூத்திலே எத்தனை மன சூத்து தெரியுமா? ஐயா அது எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க. ஒன்னான் சூத்து, ஒடுக்கு சூத்து, அரிமண சூத்து, குண்ட சூத்து, குதிரை சூத்து, புன்ற சூத்து. ஐயோ அத பொட்டிக்கார அக்காளுக்கு மங்களா விருகுடா சூத்து. என்னங்க உனக்கு பழம சூத்துடி. சரி அது இருக்குது அவளுக்கு வாத்து சூத்து. புள்ள இருக்குமா? புள்ள இருக்குமா? நீ 20 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு புள்ள இருக்காது. ஏண்டி சரி ஏங்க எம்மாடி உனக்கு புள்ள தானே? கருப்பா போற ஏங்க அப்ப ரசபுத்திர பாளையம் பாண்டைக்கு பக்கத்துல இருக்க முடியாது. ரசபுத்திர பாளையம் வந்து உங்களை என்னன்னு நாங்க கேட்கணும். ரசபுத்திர பாளையம் நேரா வர கெட்டிக்கார முத்து கொடுங்க கேட்டா சொல்ல மாட்டாங்க. பொட்ட மாமா முத்து இருக்காரு அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுவாங்களா? பொட்ட மாமனு கேளு அப்பதான் சீக்கிரமா வழி காட்டுவாங்க. அப்புறம் எப்படிதான் கேட்கணும்? அந்த வைத்தியக்கார சூத்து டாக்டர் எங்க இருக்கிறாரு? சூத்த பார்த்து நான் டிகிரி வச்சு பார்த்த உடனே ஐயோ டிகிரி வைப்பீங்களா? என்னம்மா எம்மா பேருக்கு? ஐயோ ஏங்க இல்ல பறக்குமா? உனக்கு என்னம்மா நான் பார்த்து சொல்லி. ஐயோ சீக்கிரம் செய்யுங்க. அப்ப சீக்கிரம் செய்யுங்க மிஸ்டர் கமாண்டர். நான் என்ன பண்ண அது வரைக்கும்? நீ இந்த பக்கம் திரும்பு. எப்படி இப்படியா? ஆமா கீழே குனி. ஐயோ பழக்கம் அதெல்லாம். அத சர்பலி கையா அனை குனிஞ்சு அது மாதிரி குனியா. ஐயோ அந்த மாதிரியா போதுமா? இது இன்னும் சுத்துடும் மிச்ச. ஐயோ போதுமாங்க. காலை கொஞ்சம் அகட்டி வை. இன்னும் கொஞ்சம் லைட்டா குனி. அதான் மிஸ்டர் கமாண்டர். ஏங்க டாக்டரா இது மாதிரி வந்தா ஹாஸ்பிடலுக்கு 150 பேர் வருவாங்க. ஏங்க கொஞ்சம் பார்த்த உடனே கம்யூனிட்டி உள்ள போடா. ஐயோ என்ன இது? ஏம்மா ஏங்க கீழே குனி. போதுமா? அவ்வளவுதான். அடி மாடோ சிமருனா
எசகபத்துலாம் ஏறி போடுவான். ஐயோ என்ன பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு வாங்கறில கூச்சம் இருக்குது குண்ணுடி. சரி சரி புள்ள பறக்குமா உடனே பாத்து சொல்லு. ஐயோ ஐயோ சீக்கிரம் செய்யுங்க புள்ள இருந்தா போதும் செய்யத்தானே வந்திருக்கிறேன். சீக்கிரம் வீட்டுக்காரே இந்த நாளே பரவாயில்ல புள்ள அந்த வீட்டுக்காரே வீட்டுக்காரன் என்ன பண்ணுவோம் நைட்ல லவான்னு கத்தி கண்டு ஒடுத்து இல்ல பாத்துக்கலாம். ஐயோ வீட்டுல வச்சு வேணாம் இந்த புள்ள வேணும் எனக்கு சீக்கிரம் நைட்ல புள்ள இருக்கும்னு கம்மிராண்டி. பெட்ரோல் பெட்ரோல் செப்பல் கீழே கூட பெட்ரோல் மிஞ்சி. அப்பா நிமிரு. ஐயோ போதுமா இன்னும் கொஞ்சம் இப்படி வா. இன்னும் ஐயோ ஒண்ணும் பாருமா டெஸ்ட் இருக்குது. என்ன சொல்றீங்க இடம் முச்சா எடுத்து விடு. அதான் ஐயோ என்ன பண்றீங்க உன்னை நான் பிச்சுடும் பிச்சு. அங்க போனா மட்டும் அப்படி நிமித்திக்கிட்டு இப்படி நிமித்திக்கிட்டு காட்டுங்க. ஐயோ சரி 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 செய்யுங்க புள்ள இருந்தா போதும் ஆமா ஏங்க நடந்து போற ஆமாங்க உடம்பு கூட கூட தானே வருது. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க நடந்து போனா உடம்பு கூடியா வருது உட்காந்தா அப்படியே ஏமா யூரின் போனியா? ஐயோ போனங்க அப்படியே தண்ணி தண்ணியா போகுது ஆமா மூத்திர பின்ன கட்டி கட்டி அப்படி போகும். ஐயோ சொல்றேங்க டாக்டர் மறைக்க கூடாதுல்ல ஐயோ ரொம்ப நேரம் என்ன பண்றீங்க டூ பாத்ரூம் போனியா? ஐயோ அதான் பாருங்க வச்சு பாருங்களா இருமா கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஐயோ எம்மா நேரம் தான் சீக்கிரம் புள்ள வேணும் பேஷண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க என்கிட்ட வைக்கிறதுக்கு. ஆமா ஆமா இருப்பாங்க பேஷன் நிறைய இருக்கா? ஏன் இப்பயும் அந்த மாதிரி உனக்கு புள்ளே இருக்காது. ஐயோ ஏங்க அவங்க மட்டும்தான் புள்ள இருக்கும். ஏன்டா பொட்டை இருக்கா பொட்டை நம்ம சாதாரண டாக்டர் நினைச்சுங்க. டிகிரி வச்சு பாக்குறாரு. எங்க இருந்து வச்சு பாக்குறாரு? அதான் என்னன்னு தெரியலைங்க தெரியாது இருக்கிற மாணவரே எங்க பார்த்தாலும் கையை வைக்கிறேன் அம்மா, எல்லா டாக்டர் காதுல வச்சு பாப்பாங்க. வைப்பாங்க நாடு துடிக்கிட்டு தெரியாது. இங்க வச்சு பாரு. ஐயோ அது மாடு துடிச்சு நடக்கும். என்னடி சொல்ற நிஜமா தான். அது போல தம்பி எனக்கு என்பது எங்க மன்னவருக்கும் 12 வருடமாக பிள்ளை என்பதே இல்லடி அம்மா 5 வாட்டி போன் அடிச்சேன். 12 வருஷமா புள்ள இல்லையா? சரி நான் சொல்ற இடத்துக்கு போறியா? இந்த மாதிரி ஊருக்கு ஊர் ஒரு இடம் இருக்கும். என்ன சொல்ற அங்க போனா புள்ள பிறக்குமா சத்தியமா புள்ள பிறக்குமா? நிஜமாலுமா என்கிட்ட வயசு மகத்தோட அங்க போ. என்னடி சொல்ற இந்த பாரு, என்ன 2 கம்பி இப்படி வளைச்சுக்கு நிக்கும். சரி 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 அங்க போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க போன உடனே அங்கேயே தெரியும். அப்படியே இப்படி வளைச்சு இருக்கும். சரி அதுல போய் தலையை கொடுத்து நிக்கிறேன். அது ஏன்டி அப்பதாம்மா உனக்கு புள்ள வேணுமே. ஐயோ வேணும் சீக்கிரம் நீங்க வைத்தியத்தை சொல்லுங்க அங்க போய் தலையை கொடுத்த உடனே குறுக்குல ஒரு கம்பி விட்டுருவாங்க. ஐயா அது ஏன்டி இன்னும் நவராத அளவுக்கா? ஓ அப்படி இப்படி நவர கூடாது ஏன்டி ஓ ரொம்ப நாள் புள்ள இல்லாத இருக்கு ஆமாண்டி. ஐயோ சீக்கிரம் கேள்வி ஆயிடுவா. சரி சரி சொல்லுங்க உடனே போன உடனே ஆ எப்பா கமாண்டரு அந்த சுடுதண்ணில போட்ட ஊசி எங்க இருக்கு? அது இருக்குங்க அங்கதாங்க இருக்கு. கைக்குள்ள வச்சு மாட்டிக்குவாரு. நீ குனியம்மா. ஐயா குனியணுமா ஒரே ஊசி தான். ஆ உடனே ஒரு குட்டி தான். ஐயோ எங்க ஐயோ ரொம்ப நாளாம புள்ள இல்லையே எனக்கு குழந்தை பிறந்த உடனே அம்மான்னு பாசமா கூப்பிடுமா சூப்பரா கூப்பிடும். எப்படி மே. என்னடா ஏன் எனக்கு பிள்ளை பிறந்தா ஏன் மேனு கத்துது அது அப்படி தமிழ் வார்த்தை மே. ஐயோ என் பெரியப்பா என்ன சொல்றாங்க புரிய மாட்டேங்குது நான் உனக்கு பெரியப்பா அவன் உனக்கு வந்து ஐயோ அது இல்ல மாமா சும்மா தான் சொல்றேன் அதாம்மா எல்லா குழந்தையும் எப்படி எப்படி கத்துவோம். ஆமா இந்த குழந்தை மட்டும் அம்மா அதான் ஏன் என்ன காரணம் அதாம்மா அது தமிழ் எல்லாம் பசுமாடு கத்துதுன்னா இவன் எருமாடு கத்துறான். காலமாடு ஏண்டி அப்படி வெகு காலமா பிள்ளை இல்லாம இருக்கின்றோம்மா என்னவித காரணம் என்று தெரியவில்லை வழியாக மன்னவரோ அழைப்பு கொடுத்திருக்கின்றார் எப்படி போகணும் எப்படி? ஒடியா சொல்றேன்
ஏண்டி அப்படி ஆமா. என்ன வித காரணம் என்று தெரியவில்லை. தெரியல. பலியாக மன்னவரோ அழைப்பு கொடுத்திருக்கின்றார். ஆமா. அதற்கு முன்னாடி வணங்க முடியாத தெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு போய் ஆகட்டும் அம்மா. அப்படி இந்த பழங்கால நன்னகரத்தில் இருக்க முடியாது சக்தி ஒன்று சமயம் பலவாளாக இருக்க முடியாது அம்மனுடைய பாதாள கமலத்திற்கும் அது மட்டும் அல்லாமல் ஊர் பொதுமக்கள்